ரசனையான பாடல் ஒன்று இசையமைச்சிருக்கீங்க. ரொம்ப ரசனையான பாட்டு. இந்த நிச்சயதாம்பலம் திரைப்படத்துல பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அந்த பாடல். பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமா, பாராடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா. முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே. பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமா. ஏன் கைதட்டியா முரளிக்கா சொல்லுங்க, ஏன் கைதட்டி சொல்ல மாட்டேன் கேட்கிறேன். ரொம்ப ரசிச்சு பாடினாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல எப்படி பாடுவார்னு, அதனால தான் கிளாப் பண்ணேன். எதிர்பார்க்க ஒரு விஷயம் சொல்லிட்டு எதிர்பார்த்து கிளாப் பண்றதில்ல, அவர் நல்லா பாடுவார், இன்னைக்கு ரொம்ப நல்லா பாடுறாரு, எதிர்பார்க்காம கிளாப் பண்றது. இதுல ஒரு சின்ன விஷயம் அடங்கி இருக்கு தெரியுமா. ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் சார். நான் சொல்றது எனக்கு சப்த சுரங்கள் பட் ஒன்றும் மியூசிக் டேஸ்ட்டுங்கிறது ரசிப்பாங்க. ஒரு பாடகனுக்கு மகன் பாடகனாக பிறக்கிறது, ஒரு இசையமைப்பாளருக்கு இசையமைப்பாக பிறக்கிறது, இப்படி பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு தடவை நாங்கள் துபாய்க்கு கச்சேரி போயிருக்கோம். அண்ணா பெரிய ஒரு டிஎம்எஸ் கூப்பிட்டு போனோன்னு உட்காந்தாரு, பாடினாரு. நான் என்ன பண்ணேன், அவர் கூட அவருடைய பையன் சன் வந்திருக்காரு, டிஎம்எஸ் சாருடைய பையன். சிவாங்கி அவரையும் கூப்பிட்டு பாட வைக்கலாமேன்னு பாடி என் மனசில் சந்தோஷப்பட்டு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு அப்பனுக்கு ஒரு மகன் இப்படி பாடகனாகவும் மியூசிஷியனாகிறது எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கிறோம், அப்படி ஒருத்தர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே டிஎம்எஸ் ஜனங்க எதிர்பார்ப்பாங்க நிறையா. இவன் பாடின உடனே இவனுக்கு கிளாப் பொறிஞ்சிடுச்சு.
மகன் பாடின உடனே மகனுக்கு டிஎம்எஸ் சாருடைய மகனுக்கு சார் ஒரு நல்ல கிளாப் படிச்சு ஜமாயிச்சிட்டாங்க. இவர் போய் உட்கார்த்தாரு. அடுத்த பாடம் அவனே பாடை சொல்றாரு, அவனே பாடை என்னன்னு இது, நான் எவ்வளவு நல்ல விஷயம் நான் பண்ணேன், உங்க பையன் உங்க முன்னால பாடி உங்க. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும், அதுக்கு பாக்கியம் பண்ணணும். அதை தப்பா சொல்லல, அவருக்கு அந்த ஜெனரல் சீடல்ல தன்னுடைய பையன் அவர் எதிர்பார்க்காம ஜனங்க அடிச்சிட்டாங்க. இப்ப இவரு அதை விட நல்லா பண்ணா கூட பாடுவாரு தெரியுமே. அது மாதிரி முரளி சார் பாடணும்னு எனக்கு நான் கிளாப் பண்ணல. இப்போ அரங்கத்துல அனைவரும் ஒரு கிளாப்ஸ் கொடுக்க சொல்றேன். நேயர்களே, இந்த கைதட்டல் எதற்காக தெரியுமா? மெல்லிசை மன்னர் இந்த அரங்கத்தில் பாராட்டி இருக்கிறார் திரு முரளி அவர்களை. உண்மையிலேயே அவ்வளவு ரசனையா பாடினாரு. அத மெல்லிசை மன்னர் முகத்துல பிரதிபலிச்சதை நம்ம பார்த்தோம். ஒண்ணு. ரெண்டாவது, இதே கச்சேரி துபாயில் நடந்தப்போ அங்க ஒரு சம்பவத்தை சொன்னார்ல டிஎம்எஸ் சார் மகன், அவருக்கும் இந்த கைதட்டல். அடுத்து, அந்த அளவுக்கு இசை மீது எவ்வளவு தூரத்துக்கு நாட்டம் இருந்தா தன்னுடைய பையனே ஆனாலும் அவர் அப்படி இருந்திருப்பாரு. இந்த கைதட்டல் அவருக்கு. இவ்வளவுக்கும் அடிப்படை காரணமாக இருந்த மெல்லிசை மன்னருக்கு இடைவேளை. இடத்து பெண் திரைப்படத்துல இந்த நிலா பாட்டுன்னா உங்களுடைய லிஸ்டே வேற, அதுலயும் இது உச்சம். என்ன பாட்டு கேட்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல. 1 2 3 4 அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இன்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அம்பிகாவதி கண்ட நிலா, அமராவதியை தின்ற நிலா, அம்பிகாவதி கண்ட நிலா, அமராவதியை தின்ற நிலா, கம்பன் பாடிய வெள்ளி நிலா, கவியிலாடிய பிள்ளை நிலா, கவியிலாடிய பிள்ளை நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. காதல் ரோமி
வந்ததும் இதே நிலா இன்று வந்தது அதே நிலா இன்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும் ஆசையா. ரொம்ப நாளாவே மனசுக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு எடுத்து விட்டுருவேன். ஏன்னா இதுதான் சந்தர்ப்பம். இந்த அன்று வந்ததும் இதே நிலா. ஆமா. இதுல அன்றுன்னா அன்று, ஆமா. வந்ததும்னா வந்ததும், இதேன்னா இதே, நிலான்னா நிலா. இந்த சச்சச்சான்னா என்னதியா? சும்மா ஒரு அழகுக்காக ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு மியூசிக்கு பிரஷ்ல சச்சாங்கிற மாதிரிங்க, அவ்வளவுதான். அதுல தப்பான வார்த்தை இல்லையே. தப்பான வார்த்தை இல்ல, அதுதான் அழகான வார்த்தை. இல்ல ரொம்ப இது அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை அதிகமா ரசிக்க வச்ச விஷயம். சொல்ல மாட்டேன், வரக்கூடாது. சச்சா சச்சச்சாங்கிறது ஒரு மியூசிக்கல் வேடம். அது ஒரு சச்சான்னு ஒரு அந்த காலத்துல ஒரு ஃபேஷன். இப்ப அதெல்லாம் போச்சு. சச்சா அப்படின்னு பேர் இருக்கு. ஒரு தாளம், கோகோ தாளம், சச்சா தாளம், ஃபாக்ஸ் டாட், அது இதுன்னு எதுவும் இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு பழம மாறாத புதுமை. இப்போ இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ஆரம்பிக்குது, சில விஷயங்கள்லாம் தொடங்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கூட எப்படி சொல்லணுமோ கூடாதுன்னு அப்படி இந்த கதைக்கு தகுந்த மியூசிக்கு, அதுக்கு தகுந்த பாடல் வரிகள் அந்த காலங்களில் அப்படி கொண்டு வந்து கொடுத்ததுனால தான் அந்த டெப்த் இருக்குது. எப்போ கேட்டாலும் அந்த பாடல்களோட ஒரு டெப்த் இருக்க காரணம் அதில் எவ்வளவோ ஒரு உள்ள அர்த்தங்கள், வேதனைகள், இன்பங்கள், துன்பங்கள்லாம் சகிச்சுட்டு படம் அந்த இடம். அப்படி ஒரு பாட்டு எவ்வளோ தடவை உட்காந்துருப்பீங்கிறீங்க. அது அந்த பாட்டுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போன கடவுளுக்கு தான் தெரியும். இந்த வாலி தான் அட்டியோடு எழுதுவார், சில பழைய போட்டு கொடுப்பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினார் வாலி. என்ன கூட எந்த அளவுக்கு இந்த பாடலுக்கு இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கிறது நம்மளால நிச்சயமா உணர முடியுது. அது என்னன்னா அந்த அந்த சிச்சுவேஷன் என்னங்க, நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். நீங்களாம் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு இன்பமான ஒரு விஷயத்துக்கு டியூன் போடுங்கன்னா சீக்கிரம் போட்டுருவாங்க. ஒரு வேதனையான ஒரு விஷயத்துக்கு போடுங்கன்னா அதையும் சீக்கிரம் போட்டுருவாங்க. இந்த காட்சியை கேட்டா இதுக்கு எப்படி போடுறதுன்னே முதல்ல யாருக்குமே தயக்கம் வரும். வேதனையை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை இல்லையா? வேதனையே வெளியில சொல்ல முடியாத நிலை.